இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கள் என பலவற்றை பட்டியலிட்டாலும் அதில் பிச்சாவரத்திற்கென தனி இடம் உண்டு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரத்தில் சுமார் 4000 ஏக்கர் பரப்பளவில் பச்சை பசேலென பச்சை பருவை பொருத்தியது போல பறந்து விரிந்து காணப்படுகிறது பிச்சாவரம் வனப்பகுதி. சதுப்பு நிலங்களில் மட்டுமே வளரும் சுரமுனை என்றும் ஆங்கிலத்தில் மேங்க்ரோவ் என கூறப்படும் அரிய வகை தாவரங்களை கொண்டு அடர்ந்து காணப்படுவதுதான் பிச்சாவரம் அலையாத்தி காடுகள். வட இந்தியாவில் உள்ள மேற்கு வங்காள மாநிலத்தில் கங்கை ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் சதுப்பு நிலத்தில் இது போன்ற சுரபுன்னை எனப்படும் மேங்க்ரோவ் காடு உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய சுரபுன்னை காடு தமிழகத்தின் பிச்சாவரத்தில் தான் உள்ளது. அதனால்தான் இந்த பிச்சாவரம் மிகப்பெரிய சுற்றுலா மையமாக விளங்கி வருகிறது. தண்ணீருக்குள் ஒளிந்து கொண்ட செடிகளைப் போன்று காணப்படும் இந்த காட்டுப்பகுதிக்குள் 4000க்கும் மேற்பட்ட சிறு சிறு கால்வாய்கள் உள்ளன. இந்த கால்வாய்களின் வழியே படகு சவாரி செய்வது அலாதியான ஆனந்தத்தை தருகிறது. படகில் காட்டுப்பகுதியில் உள்ள கால்வாயின் ஒரு புறத்தின் வழியாக உள்ளே சென்று மறுபுறத்தின் வழியாக வெளியே வரும்போது சுற்றுலா பயணிகளுக்கு கிடைக்கும் இனிய அனுபவத்தை வார்த்தைகளால் வடிக்க முடியாது. நாரையும் அறியா 4000 கால்வாய்கள் என நூல்களில் கூறப்பட்டுள்ளது. 4000க்கும் மேற்பட்ட கால்வாய்கள் இருக்கும் இடம் முழுவதும் காட்டையே சுற்றி சுற்றி வரும் நாரைக்கு கூட தெரியாதாம். அந்த அளவிற்கு அடர்ந்து காணப்பட்டு அழகை தனக்குள் ஒளித்து வைத்திருக்கும் காட்டுப்பகுதிக்குள் படகு சவாரி செய்வது இன்பமானது என்பதால் தான் இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளிலிருந்து இந்த பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் படையெடுத்து வருகின்றனர். உப்பனாறு கடலில் கலக்கும் கடல் முகத்துவாரத்தில்தான் இந்த தாவரங்கள் பறந்து விரிந்து காணப்படுகிறது. தில்லை, சுரபுன்னை என பல வகையான தாவரங்கள் நிறைந்த காடாக இந்த பிச்சாவரம் வனப்பகுதி திகழ்கிறது. சுரபுன்னை தாவரத்திலிருந்து முருங்கைக்காய் போல் நீண்டிருக்கும் காய்கள் தண்ணீருக்கு அடியில் உள்ள சதுப்பு நிலத்தில் விழுந்து பின்னர் அதுவே வேறாகி செடியாக மாறுகிறது. இந்த செடிகளிலிருந்து பழுத்த இலைகள் நீரில் விழுந்து அழுகிவிடும். அவற்றை உண்பதற்காக மீன், நண்டு, இறால்கள் இங்கு அதிக அளவில் உள்ளன. இந்த வனப்பகுதியில் பிடிக்கப்படும் மீன், இறால், நண்டுகள் நல்ல சுவையுடன் இருப்பதால் இதற்கென தனி மவுஸ் இருக்கிறது. இயற்கையான இடம் என்றாலே அங்கு பறவைகளுக்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் பிச்சாவரம் இயற்கையே அதிசயிக்கும் வனப்பகுதியாக இருப்பதால் இங்கு வெளிநாட்டு பறவைகள் அதிக அளவில் வந்து செல்கின்றன. உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் சுமார் 40 வகையான குடும்பங்களை சேர்ந்த 170க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் இங்கே வருவதாக சமீபத்திய கணக்கெடுப்புகள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் இந்த பறவை இனங்கள் அதிக அளவில் இங்கு வந்து செல்கின்றன. பறவைகள் எழுப்பும் விதவிதமான ஒலியை கேட்டுக்கொண்டே பச்சை பசேலென மரங்களை பார்த்தபடியே அவ்வப்போது நீர்நாய்கள் நீரை கிழித்து கொண்டே செல்வதை பார்த்தபடியே படகு சவாரி செய்வது அனுபவிக்க வேண்டிய ஆனந்த பயணமாகும். இவ்வளவு அதிசயங்களை தன்னகத்தே கொண்டுள்ள பிச்சாவரம் வனப்பகுதியை வாழ்வில் ஒரு முறையேனும் பார்த்து ரசித்து விட வேண்டும் என ஒவ்வொருவரும் நினைத்தால் அது அதிசயமில்லை. பொங்கல் விடுமுறையை ஒட்டி இங்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளன. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் ஏராளமான படகுகள் படகு சவாரிக்காக விடப்பட்டுள்ளன. அதேபோன்று வனத்துறை சார்பிலும் படகுகள் இயக்கப்படுகின்றன.